ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ, ஃபீஸ் எப்போ, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் இல்லை, நான் ஸ்கேன் பண்ணலன்னு இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சு அதை கம்ப்ரஸ் பண்ணி அவங்க கேட்குற சைஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போது டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஊரில் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ முன்னாடியே நீங்கள் அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வந்ததும் அழகாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டான்செட் 2025 எதுக்காக நீங்கள் எழுதுறீங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எம்பிஏ எம்சிஏ நான் வந்து பிஜியில் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எய்டட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காலேஜ்லையும் நான் எம்பிஇ எம்சிஏ இந்த 2 டிகிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் டான்செட் மூலியமாக தான் போக முடியும். அதர் தென் டான்செட் நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரைவேட் காலேஜஸில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டான்செட் அப்படிங்கிறது நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் மேண்டேட்ரியாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து நீடடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் டான்செட் எழுதியிருந்தீங்கன்னா அதை வச்சு நான் எடுத்துப்பேன், இல்லை நான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன் அதை வச்சு எடுத்துப்பேன், இல்லைன்னா டைரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கலாம் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ டான்செட் எதுக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ டான்செட் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 அதாவது சனிக்கிழமை காலையில் எம்சிஏ எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி மதியம் ஒரு 2:30 4:30 வரைக்கும் எம்பிஏ எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 24. ஓகேங்களா? 24/1/2025 கம்மிங் 24th January 24, 2025 தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாள்ல இருந்து கரெக்டாக ஒரு 25 days உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த 25 நாளுக்குள்ள எப்போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 24/1/2025 21/2/2025 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி 1 வீக்கில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சென்டர் என்ன ஏதுன்னெலாம் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க, எந்த சென்டரில் உங்களுக்கு. அப்புறம் ஹால் டிக்கெட் வச்சு ஹால் டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து 1 வீக்கு அப்ளை பண்ணி 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து 1 வீக், அதுக்கு அடுத்த 1 வீக் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டைரெக்டாக நடக்கும். இதுதான் வந்து எப்பவுமே டான்செக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர். இந்த 25 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஸோ எம்பிஏ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருக்கீங்கன்னா 500 rupees உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதர் தென் எஸ்சி எஸ்டி அதாவது ரிசர்வ்டு கேட்டகரியாக இல்லை, பிசி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து 1000 rupees உங்களுக்கு ஃபீஸ். ஓகேங்களா? எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே நீங்கள் வந்து எம்பிஏ எம்சிஏ அட் அ டைம் நீங்கள் எழுதலாம். லைக் வந்து நான் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறேன், ரெண்டில் எனக்கு எது கிடைக்குதோ நான் அதுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 எக்ஸாமுக்குமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2க்கும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வந்து எம்பிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களான்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறது தனியாக அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். ஓகே, எஸ். ஸோ ரெண்டுமே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரே ஒரு டிகிரி தான், நான் எம்பிஏ மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா 1000 rupees, எம்சிஏ மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா 1000 rupees. ஸோ ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும் 500 rupees. ஓகேங்களா? எஸ். நீங்கள் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இந்த கோர்ஸ் இது வந்து டான்செக்ட் கீழே வராது, அது வந்து சிஇஇடி அப்படின்ற சிஇடி எக்ஸாமு கீழே வரும். அதுவும் டான்செக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தான் அதுவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 23 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கும் அப்ளிகேஷன் வந்து 24 ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த டான்செக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஸோ டான்செக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நார்மல் அப்ளிகேஷன் இருக்கும், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட யூஜி டீட்டெயில்ஸ், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க ஸ்கேன் பண்ணி. ஓகே, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஏன் நம்ம ஸ்கேன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டிக்காக, உங்களோட
ஃபோட்டோ காப்பி நீங்க அத ஸ்கேன் பண்ணும்போது கிளியரா இருக்கும். நீங்க நார்மல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், ஸ்கேனடு காப்பிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால உங்களோடத வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்றாங்க. கிளியரா இருக்கும் ஸ்கேன் பண்ணா. ஸ்கேன் பண்றதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கு. அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். டாப் ஸ்கேனர் ஆப் வந்து பிளே ஸ்டோர்லயே இருக்கும். நீங்க டைரக்ட்டா போய் டாப் ஸ்கேனர் டாப் ஸ்கேனர் அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ப்ளூ கலர்ல இருக்கும் லோகோ. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது நீங்க வந்து ஆல்ரெடி நான் பழைய ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க அதுக்கும் யூ கேன் கோ வித் இட். நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் எதுனாலும். ஸ்கேன் பண்ணும்போது 4 கார்னர்ஸும் ப்ராப்பரா நமக்கு கிராப் பண்ணி கிடைக்கும். அதனால ஸ்கேனடு காப்பி தான் எல்லாமே எடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஃபோட்டோ, இமேஜஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா 11ல இருந்து 50 கேபிஸ்குள்ள தான் இருக்கணும். 50 கிலோபைட்ஸ்குள்ள தான் இருக்கணும். அதாவது நம்ம எம்பி, ஜிபின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து கேபி. ஓகேங்களா? அப்போ உங்க ஃபோட்டோவோட சைஸ் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சின்ன சைஸ்ல தான் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன்லயே கம்ப்ரசர், இமேஜ் கம்ப்ரசர், டாக்குமெண்ட் கம்ப்ரசர் அப்படின்னு இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க டைரக்ட்டா உங்களோடத அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க கேலரியில உங்க ஃபோன்ல வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கான லிங்க் கம்ப்ரஸ் பண்றதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். டாப் ஸ்கேனர் லிங்க்கும் முடிஞ்சா நான் கீழ குடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா, ஃபோட்டோ காப்பி. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ அது ஒண்ணு. அடுத்து வந்து சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க எப்பவும் போல ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட சிக்னேச்சர் அழகா எழுதிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல. எப்பவும் போடுற சிக்னேச்சர விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிக்னேச்சர் போட்டு, அத ஃபோட்டோ எடுத்து நீங்க வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல ஸ்கேன் பண்ணி அந்த அளவா இருக்கணும் அந்த ஃபோட்டோ. ரொம்ப கோணமா, நல்லா தெளிவில்லாம, எழுத்து புரியாம இந்த மாதிரி லைக் சிக்னேச்சர் அப்படிதான் இருக்கும். பட் வந்து கிளியரா இருக்கணும். கொச்சன்னு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சு நீட்டா எடுங்க. பெரிய சைஸ்ல சைன் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 2வது. ஓகேங்களா? 3வது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களோட ஃபீஸ் கன்செஷனுக்காக. நீங்க வந்து எஸ்சியா, ரிசர்வ்டு பீப்புளா இல்ல வந்து ஓப்பன் கேட்டகரியா இப்படின்னு செக் பண்றதுக்காக உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஓகேங்களா? அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த 3 டாக்குமெண்ட் மேண்டேட்டரி ஃபார் எம்பிஏ, எம்சிஏ. ஓகேங்களா? இந்த 3ம் கட்டாயம் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்க எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே மாரி ஃபோட்டோ காப்பி, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3ம் வேணும். அது போக ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அடுத்து 10th சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட்டு, அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட். உங்க யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட். டிகிரி குடுத்துட்டாங்கன்னா டிகிரி. எனக்கு டிகிரி குடுக்கல, இன்னும் நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலன்னா, ப்ரொவிஷனல் இல்லன்னா கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அதாவது 6 செமஸ்டர் இல்லைன்னா 8 செமஸ்டர் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? 8 செமஸ்டருக்குமே வந்து மொத்தமா எல்லா செமஸ்டர் மார்க்கையும் லைனா போட்டு கன்சாலிடேட் மார்க் போட்டு அதில பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அத நீங்க எடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அதுவும் இல்ல. நான் இப்ப வந்து கரண்ட்டா நான் வந்து பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்படின்ற பர்சனா இருந்தீங்கன்னா, உங்களோட பாஸ்ட் 7 இயர்ஸோட செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் லைனா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது போக டிசி. அது போக நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள், டிசபிள் பீப்புளா இருக்கீங்கன்னா, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து கட்டாயம் வச்சிருக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவ் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா, நான் தமிழ்நாடு சேர்ந்த பெர்சன் கிடையாது. ஐம் நாட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு. நான் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட். ஆனா நான் 10th, 12thல நான் இங்க படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனா நான் வந்து இந்த தமிழ்நாட்டுல நான் இல்லன்னா உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தனித்தனியா ஸ்கேன் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பிடிஎஃப்பா ஸ்கேன் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டா நீங்க வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே டாக்குமெண்ட்டா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் அப்ளிகபிள் நீங்க லாஸ்ட்டா சொன்ன அந்த 3 டாக்குமெண்ட்டும் வச்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல எல்லா செமஸ்டரோட சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப்பா ஒரே டாக்குமெண்ட்டா தான் வச்சிருக்கணும். தனித்தனியா அப்லோட் பண்ண முடியாது. ஒரே அப்லோட்ல நீங்க வந்து அத பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ காப்பி, சிக்னேச்சர் மட்டும் தனியா அப்லோட் பண்ற மாரி இருக்கும். பேலன்ஸ் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே ஃபைலா நீங்க மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சா போதும். ஸோ எக்ஸாம் டேட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீஸ் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டேட் வந்து எம்பிஏ, எம்சிஏக்கு 22ஆம் தேதி, மார்ச் 22ஆம் தேதி எம்பிஏ, எம்சிஏக்கு. எம்சிஏக்கு காலையில நடக்கும். எம்பிஏக்கு ஈவினிங் அதாவது 2:30 மணிக்கு நடக்கும். 2 to 4:30 ஓகேங்களா?
அடுத்து எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் 23/3/2025 மார்ச் 23ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க? ஜனவரி 24ஆம் தேதி 2025 ஜனவரி 24ஆம் தேதி உங்களுக்கு ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்போ இருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களால அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான். அடுத்து வந்து ஃபீஸ். நார்மல் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி பீப்புளுக்கு 1000 rupees. ரிசர்வ்டு கேட்டகரிக்கு எவ்வளோ? 500 ஃபார் எம்பிஏ எம்சிஏக்கு. ஓகேங்களா? அடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை? ஃபோட்டோ காப்பி இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த ஃபோட்டோ காப்பி சிக்னேச்சரும் இமேஜ் ஜேபிஜி டாக்குமெண்ட்டாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜேபிஜி ஆர் பிடிஎஃப் ரெண்டும் எது? ஜேபிஜி பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து எம்இ எம்டெக் சொன்னாலே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறவங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை கன்சாலிடேட் சர்டிஃபிகேட். அதுவும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ப்ரீவியஸ் செமஸ்டரோட எல்லா மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேயா? அது போக எக்ஸ்ட்ராவா இஃப் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா டிசி, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் மட்டும் நீங்க அப்ளிகபிள் ஆனா மட்டும் நீங்க அந்த பர்சன் அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள வரல அப்படின்றவங்க மட்டும் இதெல்லாம் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ எஸ், அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான வீடியோ நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆன்சர் வரப்போகுது. நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுங்க, நல்லா எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ்.